வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவா ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நானு. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்ப வேணா கொடுக்கலாம். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. ஆக எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதில் கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு